எப்பவுமே ஒரு மனுஷன் நல்லது செய்ய வரான், இல்ல அவன் ஏதோ மக்களுக்கு பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலே, அவன பத்தின தப்பான விஷயங்கள முதல்ல பரப்புறது தான் இந்த சமூகத்தோட வேலை. அதிமுக்கியமான வேலை எனக்கு தெரிஞ்சு அது மட்டும் தான் அவங்களுக்கு. ஏன்னா, ஒரு மனுஷன் நல்லது செஞ்சுட்டா எல்லாமே நல்லதா இருக்கும், மாறிடும். மக்களுக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு விஷயம் தேடி போய் அடைஞ்சிடும்ல. அது இந்த சமூகத்துல இருக்கிற ஒரு சிலருக்கு பிடிக்கிறதில்ல. அதனால தான் யாராவது நல்லது செய்ய வராங்களா, ஆரம்பத்திலேயே அவங்க மேல தப்பான ஒரு இம்ப்ரஷன கிரியேட் பண்றதுக்குன்னே ஒரு குழு அப்படிங்கிறது இருக்கு. இத நான் ரொம்ப அனுபவிச்சு, நான் ரொம்ப மனசு அதுல நொந்து போயிருக்கேன். எந்த அளவுக்கு நான் ஒருத்தர் குடுக்கறத பார்த்து நான் சந்தோஷப்பட்டு இந்த வேலைய நான் ஸ்டார்ட் பண்ணனோ, அந்த அளவுக்கு ஒருத்தர் என்ன பத்தி அந்த மாரி தப்பா ஒரு புரணி பேசும்போது, என்னுடைய மனசு அந்த அளவுக்கு வலிச்சுது. எந்த அளவுக்கு நான் சிரிச்சு சந்தோஷப்பட்ட என்னுடைய மனசு ரொம்பவுமே காயப்பட்டுச்சு. இன்ஃபேக்ட் எனக்கு இந்த விஷயங்களெல்லாம் நாம பெருசா எடுத்துக்கிட்டு இருந்தா, நம்மளால இந்த ஜேர்னிய கன்டின்யூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு கட்டத்துல என்ன நானே நான் சமாதானப்படுத்திக்கிட்டு, இந்த ஃபீல்டுக்குள்ள நான் மறுபடியும் ரீஎன்ட்ரி குடுத்தேன். ஆனாலும் அந்த வலி, அந்த காயம் அப்படிங்கிறது இன்னும் என் மனச விட்டு போகல. ஆனா விஜய் சார் அப்படி கிடையாது. அவரு நீங்க யாராலுமே விஜய் சார இவர் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு பிரிடிக்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு வரையறைக்குள்ள அவர கொண்டுட்டு வரவும் முடியாது. அதனால தான் அவர் எப்பவுமே டாப்ல இருக்காரு, ஸ்ட்ராங்கா இருக்காரு. நீங்க என்ன வேணாலும் அவர பத்தி விமர்சனம் பண்ணுங்க. என்ன வேணாலும் அவர பத்தி நீங்க பேசுங்க. இல்லாதது, பொல்லாதது அவங்களுடைய சொந்த பந்தங்கள வச்சு நீங்க தாக்க முற்பட்டா கூட, உங்களுடைய எல்லா அந்த முயற்சிகளும் யூஸ்லெஸ்ஸா தான் போகும். இத நான் எழுதி குடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவர பத்தின அந்த புரணிகள், அது மட்டும் இல்லாம அவருடைய ஃபேமிலிய பத்தின பேசுற அந்த விஷயங்கள், அவர கூட இன்னொரு பெண்ணை தொடர்பு படுத்தி பேசின விஷயங்களுக்கு முற்றிலும் கிட்டத்தட்ட முகத்தில் அடிக்கிற மாதிரி ஒரு பதிலை கொடுத்துருக்காங்க விஜய் டிவியோட பிரபலமான பாலா. அவர் சொன்ன விஷயங்களை தான் தொடர்ந்து இந்த சேனல்ல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதியவராக இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். விஜய் டிவியில் எல்லாருமே பார்த்து ரொம்பவும் விருப்பப்பட்ட ஒரு காமெடி ஆக்டராக தான் பாலாவை எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறமேலு தன்னுடைய திறமை மூலமாக படிப்படியாக அது கலக்கப்போவது யாரில் இருந்து குக் வித் கோமாளிக்கு ஒரு பெரிய ரேஞ்ச் அட்டைன் பண்ணார் பாலா. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமேலு குக் வித் கோமாளி கொடுத்த ஃபேமை தாண்டி அவருக்குன்னு ஒரு ஃபேமை ஏற்படுத்தினார். அதுதான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறது. இந்த இந்த விஷயம் ரொம்ப அதிகமாக அவர் பண்ண ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட அதுக்கப்புறமேலு மனுஷங்க, வாயில்லா பிராணிகள், ஐந்தறிவு ஜீவன்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறமேலு அவர் லாரன்ஸ் மாஸ்டர் கூட சேர்ந்து அந்த உதவிகளை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போனார். இப்படி ஒரு அளவுக்கு ஒரு மனுஷன் தன்னுடைய உயரத்தை படிப்படியாக அச்சீவ் பண்ணிட்டு வர வர அவர் ஒரு பெரிய சர்க்கிள் அந்த இடத்துல சந்திச்சார். அதுதான் வேணும்னே, அதாவது கேமராவை செட் பண்ணிட்டு நீங்கள் உதவி பண்ணுறீங்க, நீங்கள் உதவி பண்ணுங்க, அது எதுக்காக அதை பிரபலப்படுத்துறீங்க, அது எதுக்கு நீங்கள் ஒரு மாஃபியா கும்பலை சேர்ந்தவங்க, ஏதோ சர்வதேச கைக்கூலி அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் அவரை பற்றி சொன்னாங்க. ஆனால் அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷனையே பாலா கொடுத்துருந்தாரு. அப்போது அவர் சொன்ன ஒரு விஷயங்கள், 2 விஷயங்கள் கேட்குறவங்களுக்கே ஒரு வலியை கொடுக்குற அளவுக்கு இருந்தது. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சர்வதேச கைக்கூலி, ஃபோட்டோ எடுத்துட்டு வச்சு கேமரா வச்சுட்டு தான் ஹெல்ப் பண்ணுறான், இதெல்லாம் ஓகே. ஒரு விஷயத்த நல்லா நினச்சி பார்த்தீங்களா, நான் கலக்கப்போவது யார்லேருந்து இப்போ அடுத்தடுத்த காமெடி ஷோஸ் மூலமாக நான் நிறைய சம்பாரித்தேன். ஆனால் ₹1 கூட என்னுடைய பேரண்ட்ஸ்க்கு நான் கொடுத்ததில்ல. ஒரு சின்ன ஒரு ஃபேமிலியாக ஒரு மாதத்துக்கு ரன் பண்ண தேவையான அமௌண்ட்டை கொடுத்துட்டு நான் இதை தான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, என்னுடைய அப்பா அம்மா என்னை பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டாங்க. நீ பண்ணு, உனக்கு மனசுக்கு எது சந்தோஷம் தருதோ அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மா என்கரேஜ் பண்ணாங்க. அதன்படி இந்த கேமரா நடுவில் எதுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த உதவியை இவர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருக்கு தெரிஞ்சா என்னை அவங்க ரீச் பண்ண முடியுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் அப்படி பண்ணோம். உங்களை நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த கேமராவை வச்சு பண்ணுறதெல்லாம் நான் ஏதோ ஒரு தேவைக்காக, ஒரு பொருள் தேவைக்காக அப்படின்னு தான் பண்ணுறேன் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. என்னுடைய சம்பாத்தியம், என்னுடைய யூடியூப் சேனல் வருமானம், இதை வச்சு என்னுடைய வருமானத்தை வச்சு நான் உதவி பண்ணுறேனே தவிர, இதுக்காக நான் யாரும் யார்கிட்டையும் என்கிட்ட எனக்கு ₹1 கூட
குடுக்கல, நான் வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க சொல்லியிருந்தாரு. அவங்கள பத்தி ஷக்கீலா மேம்ல இருந்து நெறைய பேர், வனிதா விஜயகுமார்ல இருந்து நெறைய பேர் வந்து பேசியிருந்தாங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாலாவ பத்தி பேசுற எல்லாருமே முட்டாள்கள் தான் சொல்லுவேன். ஏன்னா, அவன் எவ்ளோ ஒரு நல்லவன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. ஒரு செட்ல ஒருத்தருக்கு ஏதாவது ஹெல்ப், புரொடக்ஷன் யூனிட்ல ஒருத்தருக்கு ஹெல்ப் வேணும்னா கூட அவன் தேடி போய் பண்ணுவான். அவன் மனசு உண்மையிலேயே யாருக்கும் வராது அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. லாரன்ஸ் மாஸ்டர் இந்த மாரி டிவிகேல இணைய போறாரு, திருச்சி கிழக்குல நிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக சந்தோஷப்பட்டு ஃபர்ஸ்ட் பேசின நபர் வந்து பாலா தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னா, உங்களுடைய இந்த சேவையை இன்னும் விரிவுபடுத்த போறீங்க அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு அப்படியே இன்னும் பூரிப்பா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. அவர்கிட்ட அந்த டிவோர்ஸ் கேஸ பத்தி கேட்கும்போது, முதல்வர் விஜய் மற்றும் அவருடைய மனைவியோட விஷயத்த பத்தி கேட்கும்போது, அவர் சொன்ன அந்த முதல் விஷயம் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக்கு குடுத்தது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னைக்கு ஒரு மனுஷன் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அந்த கம்ஃபர்ட் ஜோன், தன்னுடைய அந்த ஹைட்டு உச்சத்திலிருந்து இறங்கி வரானோ, அவனை ஃபர்ஸ்ட் அடிக்க தான் பார்ப்பாங்க. அவனை நிமிர விட மாட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு விஜய் சாருக்கு உருவாக்கி குடுக்குறாங்க. ஆனா, நான் நான் சொல்ற ஒரு விஷயத்த நல்லா எழுதி வச்சுக்கோங்க. யார் என்ன பண்ணனாலும், இன்னும் எவ்ளோ பெரிய ஒரு வெப்பன யூஸ் பண்ணி அவர தாக்குனாலும், அவரை யாருமே எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா, மனசளவுல அந்த மனுஷன் ஸ்ட்ராங்கா தான் இதுக்குள்ள வந்துக்கிறாரு. இன்னும் தன்னை கிட்டத்தட்ட வந்து 100% ஒரு கேடயத்தோட, ஒரு பாதுகாப்போட தான் மனசளவுல இந்த விஷயத்துக்கு வந்திருக்காரு. இன்னும் எத்தனை விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் அவர் மேல வச்சாலும் உங்களால அவரை ஒண்ணும் பண்ண முடியாது. தோத்து தாண்டா போவீங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு பலமான ஒரு இத வந்து சொல்லியிருக்காராம். அது மட்டும் இல்லாம, மனைவி, கணவருக்குள்ள இருக்கிற அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கருத்து வேறுபாடு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவும் சகஜம், சாதாரண ஒரு விஷயம். இந்த விஷயம் அப்படிங்கிறது கடைநிலை ஊழியர்லேருந்து இன்னைக்கு இந்த நாட்டை ஆள்ற ஒரு மனுஷன் வரைக்கும் அந்த விஷயம் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் செலிபிரிட்டிங்கிற ஒரே காரணத்தினால அந்த விஷயம் அப்படிங்கிறது வெளியில தெரியுது, பிரபலப்படுத்தப்படுது, விமர்சனம் படுத்தப்படுது, கருத்து தெரிவிக்கப்படுது தவிர மற்றபடி இந்த விஷயம் வந்து பேசுபொருளே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்தை பற்றி பேசுறது அப்படிங்கிறது ஒரு, நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அது வந்து அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அவரு நினச்சிருந்தா அவர் இன்னும் படம் நடிச்சிருக்கலாம். அவருடைய 90 வயது வரைக்கும் அவர் படம் நடித்தா கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரசிகர்கள் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் ஒரு மனுஷன் முடிச்சுட்டு ஏதோ ஒன்று பண்ணலாண்டா நம்ம மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரான் அப்படின்னா, அவன் எந்த அளவுக்கு மனதளவில் தெம்பா வருவான். அவனை நீங்கள் யார் என்ன நினச்சாலும், இன்னும் நீங்கள் எத்தனை வெப்பன் வச்சுருந்தாலும் அவரை தாக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு சாதாரண விஷயம் கிடையாது. தோத்து தான் போவீங்க, தோத்து தான் போவீங்க. ஏன்னா அண்ணா இதோடு நிற்க மாட்டார், இன்னும் பல எக்ஸ்ட்ரீமுக்கு போவார். அவர்கிட்ட இருக்கிற அந்த ஒரு பெரிய ஒரு, எனக்கு தெரிஞ்சு அவருடைய அந்த பெரிய பலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மக்கள் அவர் மேலே வச்சிருக்கிற அந்த அளவு கடந்த பாசம்தான். ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை, அவருடைய ஃபேமிலி விஷயம், மக்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறவனால ஃபேமிலி விஷயத்தை சரி பண்ண முடியாதா? எல்லாமே ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் சரியாயிடும். இந்த விஷயத்தை பற்றி தயவு செய்து யாரும் பெருசு பண்ணாமல் இருங்க. அதுவே நீங்கள் அவருக்கு பண்ணுற மிகப்பெரிய உதவி எனக்கு தெரிஞ்சு அப்படிங்கிற மாதிரி அவருடைய விஷயத்த அவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருப்பார். அவர் சொன்ன விஷயங்கள் தான் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் ஒரு பேசுபொருளாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை